அண்மையில் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகை த்ரிஷா குறித்த கருத்திற்காக மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். த்ரிஷா குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்திற்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்போது வருத்தம் தெரிவித்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பகிரலாம். நடிகை த்ரிஷா குறித்து அரசியல் அதாவது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தார். இந்த கருத்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தா கருதப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலிகளை ஏற்படுத்தியிருந்தது. இன்னைக்கு அது குறித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் நெல்லையில செய்தியாளர் செஞ்சாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு, அதாவது என்ன கேட்டாங்கன்னா, என்னுடைய நீண்ட கால அரசியல் வாழ்க்கை இருக்குதுங்க, எனக்கு ஒருபோது யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சித்தது கிடையாது, அத்தகைய நாகரிகமற்ற விமர்சனங்களை ஒருபோது நான் அனுமதிப்பதும் கிடையாது அப்படின்னும், நான் அவ்வாறு பேசியது இல்லைன்னு தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய அவரு தனக்கு அந்த வார்த்தை வாய் தவறி வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த த்ரிஷா குறித்த சர்ச்சை குறித்து கேட்டப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா, அன்று ஏதோ ஒரு சூழ்நிலை வாய் தவறி ஒரு வார்த்தை வந்துட்டுது, அது தவறான ஒரு வார்த்தை தான் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தரப்பு விளக்கத்தை அளிச்சாரு. அதே மாதிரி இந்த விவகாரம் தொடர்பாக மேலிடம் தன்னிடம் பேசியது குறித்து குறிப்பிட்ட போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் இது குறித்து ஏற்கனவே என்னிட்ட பேசியிருந்தாங்க. அதே போல நேற்று முன்தினம் மாநில தலைவர் அண்ணாமலை அவங்களும் அவர்களை இல்லத்துல சந்தித்த போது அவர் இந்த விவகாரம் குறித்து என்னிடம் விரிவாக கேட்டிருந்தாரு. இறுதியில இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில அவர் என்ன சொன்னார்னா, இந்த விவகாரத்தை யார் மனமாவது புண்படும்படி நான் பேசி இருந்தா அதற்காக நான் மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா தற்போது வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே நடிகை த்ரிஷா தரப்புல சட்டப்பூர்வமான அறிக்கை வெளியிட்ட சில மணி நேரங்களிலே நயினார் நாகேந்திரன் விளக்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறாரு. அதாவது இந்த நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அதுவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா த்ரிஷா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து எனக்கு பேசியிருந்தாரு. இதுல அந்த த்ரிஷா விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நீண்ட காலம், அதாவது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல அரசியல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அவர் அப்படி ஒரு வார்த்தையை அவர் வெளியிட்டிருந்த ஒரு சூழ்நிலையில அதுக்கு பல்வேறு சமூக ஊடகங்கள் அதே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுமே இந்த விவகாரங்கள்ல வருத்தத்தை தெரிவிது. அதாவது ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேச மாட்டாரு, அவர் எப்படி பேசினாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கட்சிகளுமே சொல்லுது. ஏன்னா பெரும்பாலும் எந்த கட்சிகள்லையுமே அவருக்கு ஒரு எதிர்போக்கு, அதாவது எதிரான ஒரு போக்குகளை கொண்டவர் கிடையாது. ஆரம்ப காலங்கள் தொட்டே அதிமுக இருந்து அதன் பிறகு பாஜக சேர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினராகி தற்போது மாநில தலைவர் அப்படிங்கிற போஸ்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்நிலையில இந்த விவகாரம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னோக்கத்தை கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் கட்சிகளுமே இதுக்கு ஒரு கடுமையான ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு பெண்ணை, அதாவது ஒரு சமூக ரீதியில இருக்கிற ஒரு பொண்ணை, நல்ல பெருமளம் அடைந்த ஒரு பொண்ணை இப்படி பேசுறது தப்பு, அதாவது ஒரு பெண் குலத்தையே இப்படி பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிருந்த நிலையில தற்போது அவர் அது வாய் தவறி இந்த வார்த்தை, இதுக்காக யார் மனமாவது புண்பட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவரித்து அந்த பிரச்சனையை இதோட முடிச்சு வச்சிருக்கிறார். கோகிலா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.